பிளேடர்ஸ். இன்றைக்கி ஒரு பே ரிவ்யூ தான். ஸோ அந்த பே வந்து ஜெட் வைவ்ரான். இது வந்து சர்ஜ் பே. வாக்கியா முருசாக்கி அப்படின்னு சொல்கிற வந்து இந்த பே யூஸ் பண்ணியிருப்பான். ஆமாம், வாக்கியா முருசாக்கி தானே? ஆமாம் கைஸ், வாக்கியா முருசாக்கி. இது வந்து அவனோட 3rd பே, சர்ஜ் பே. இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், இதான் அவனோட லாஸ்ட் பே. அதுக்கப்புறம் அவன் வந்து ஷோ ஆகலை டிபிலேயோ இல்லை டிபி குவாட் ஸ்ட்ரைக்லேயோ. ஸோ இப்போ வந்து பாட்டாக பார்த்துருவோம். ஸோ இந்த லேயர் தான் கைஸ் யூனிக்கு. ஃப்ரீ ஸ்பின்னிங்கு, சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்கலாம், ஃபிஜிட் ஸ்பின்னர் மாதிரி. அண்ட் தென் இது இந்த பாட்டு பேர் மறந்துட்டேன். யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கழட்டி பார்த்துடலாம். ஸோ அதுதான் கைஸ் இந்த சிப்பு. உள்ளே இருக்கிறதையும் கழட்டலாம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது கைஸ். ஓகே, போட்டுடலாம் அது இறக்கிட்டே. ரொம்ப லூஸாக இருக்குது கைஸ். ஸோ இது நம்ம போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டிஸ்க்கு. இது வந்து ஜெனசிஸ் ஆல்ட்ரியாகோ டிஸ்க்கு தான். அந்த ஃப்ரேமோட டக்காட்டமி இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது வேறு டிஸ்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு இல்லைனா டிரைவர். இதுவும் ஃப்ரீ ஸ்பின்னிங் தான். இந்த பே எல்லாமே ஃப்ரீ ஸ்பின்னிங் தான் கைஸ். ஓகே, இப்போ பாட்டு எல்லாத்தையும் சேர்த்துறோம். த்ரீ, 2, 1 லெட். சும்மா டெஸ்ட் ஸ்பின் தான். இது ஒரு டிஃபென்ஸ் டைப். ஸோ அது சென்டருக்கு தான் போவோம், டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஏன் இந்த பே ரிவ்யூ பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஜெட் வைவ்ரான் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ, அன்பாக்ஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு. நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சூட்கேஸ் டப்பாவில் தான் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேஸ் ரிவ்யூ பண்ணணுன்னா இல்லை அன்பாக்ஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி நான் இன்னும் சில பேஸ் என்கிட்ட இல்லாததாக இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணுவேன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு அதை வாங்கி. ஸோ என்னோடய வீடியோ அவ்வளோதான் கைஸ், பேட்டில்லாம் இல்லை. See you in the next video. Bye bye.